என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா யோசனையாவே இருக்கீங்க? எல்லாம் கோகிலா கல்யாணத்தை பத்தி தான் பேச்சு. 48 நாளைக்குள்ள கல்யாணத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். மொத்தமா 10 பவுனுங்கிறது நம்ம தெம்புக்கு முடிகிற விஷயமா தெரியல. அதான் ஆனந்தி பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கால. ஆனந்தி பாவம், ஒத்த ஆளா எம்பிடிச்ச மாதிரி தான் சுமப்பா. அவ என்னதான் பண்ணுவா? அதான் இப்போ ஒரு 5 பவுனை போட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6-7 மாசம் கழிச்சு அடுத்த 5 பவுனை போடலாமான்னு கேட்க சொல்லியிருக்கேன். நம்ம கண்ணுசாமி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டு வரைக்கும் போயிருக்கா. ஏங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க? இல்ல பேச்சு, சொல்லாம போனா அதை விட அது பெரிய தப்பா போயிடும். கன்னிசாமி என்ன சொன்னாரு? தகவல் இன்னும் வரல. மாப்பிள்ளையோட அப்பா கொஞ்சம் கராரான ஆள்னு கேள்விப்பட்டேன். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. கண்ணுசாமிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? தகவலே சொல்லாம வந்திருக்காங்க. தெரியலையே. நீ போய் கோகிலாவை நல்ல புடவை எடுத்துக்கிட்ட சொல்லு. சேர் எடுத்து போட்டு போ. வணக்கம். வணக்கம். வாங்கய்யா, வாங்கம்மா. நீங்க வருவீங்கன்னு தரகர் சொல்லவே இல்லையே. இல்ல உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் உடனே புறப்பட்டு வந்தோம். சரி சரி, வாங்க உள்ள வாங்க. பார்த்து வாங்கய்யா. வாங்க வாங்க, உட்காருங்க. இந்த வர்றேன். வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேங்க. இங்க நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னங்க, வாங்க. வந்துட்டேன். என்ன சாப்பிடுறீங்க? காப்பியா டீயா? நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி கை நினைக்கிற பழக்கம் எங்கள்கிட்ட கிடையாது. குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. சரிங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க, இதுல பூவும் பழமும் இருக்கு. சரிங்க. இதான் என் பொண்ணு கோகிலா. தெரியுமே. என்னங்க, பொண்ணு லட்சணமா இருக்கா. நம்ம பிள்ளைக்கு பொருத்தமா இருக்கும். எம்மாடி, பெரியவங்க நாங்க கொஞ்சம் பேசணும். நீ கொஞ்சம் உள்ள இருமா.